தேவ பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது அந்த மெய்யான தேவன் விரும்புகிற மெய்யான ஆராதனைகளை நாம் அவருக்கு செலுத்த முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்துல ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்க. ஒவ்வொரு நாளும் தேவனை எப்படி அறிந்து கொள்வது, தேவனை கண்டுபிடிக்கணும். கர்த்தருக்கு மகிமை. சொல்லுகிறான், தேவன் நமக்கு தூரமானவர் அல்ல. அவரை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனை என்ன செய்ய வேண்டி இருக்குன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ளும்படியாய் அவருடைய வாசம். ஆண்டவருக்கு மகிமைண்டா. தேவ பிள்ளைகளை எதை கண்டுபிடிக்கணுமா, தேவனுடைய வாசனையை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் இங்கே இருக்கிறார்னா தேவ வாசனை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, தேவ பிள்ளைகள் ஸ்மெல் பண்ணணும். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். நமக்கு எங்கேயாவது 10 வீடு தள்ளி கருவாடு வறுத்தா என்ன வந்துடும், ஐயோ கருவாடு வறுக்கிறோம் ஐயா, எல்லாம் என்ன வருது வாசனை. மீன் குழம்பு வச்சா என்ன வந்துடும், யார் வைக்கிறான்னு தெரியல, ஆனால் வாசனை என்ன செய்யும், நம்ம அதெல்லாம் ஸ்மெல் பண்ணுவோம். ஆனால் தேவ பிரசன்னத்தை பாருங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ பிரசன்னத்தை தேவ பிள்ளைகள் என்ன செய்யணுமா, அதே 27 சொல்லுகிறது, ஈசாக்கு தன்னுடைய குமாரன் கிட்டே வருகிற போது அது சொல்லுகிறான், அவனுடைய வஸ்திரத்தை என்ன செய்தானா அப்படியே வாசனை பார்க்கிறான். அந்த வஸ்திரத்தை வாசனை பார்க்கிற போது அவன் என்ன தெரியுமா சொல்லுகிறான், என் குமாரனுடைய வஸ்திரத்தின் வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல இருக்கிறது. போட்டுட்டு வந்திருக்கிறது யாரு, யாக்கோபு. ஆனா வஸ்திரம் யாரோடது, ஏசாவு. பாருங்க, அவனுக்கு தெரியுது, பாருங்க இது என் பிள்ளையோட வஸ்திரம், என் பிள்ளையோட வாசனை யாருக்கு தெரியுதா, அந்த வஸ்திரத்தின் வாசனை. தேவ பிள்ளைகள் பாருங்க, அப்ப அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா, என் தேவனுடைய வாசனை எனக்கு தெரியணும். என் தேவனை நான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, அவர் அருகே கடந்து போகிற போது நுகர்ந்தாகிலும் அவர் என்ன செய்யணுமா கண்டுபிடிச்சணும். பாருங்க, யோபு சொல்லுகிறான் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லும் போது அந்த வார்த்தை பாருங்க, சொல்லுகிறான், தண்ணீரின் வாசனையினாலே, வாசிங்க, தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து. பாருங்க, ஒன்றுமில்லாதது தண்ணீரின் வாசனைன்னு சொல்லுகிறான். தண்ணீருக்கு வாசனை இருக்கா, காஃபி போட்டா நமக்கு வாசனை வரும், தண்ணிக்கு என்ன வராது, தண்ணிக்கு வாசம் இல்லை. யானை இருக்கு தெரியுங்களா, யானை என்ன செய்யும்னா வறட்சியான காலங்களில் ஆகட்டும் வனாந்தரங்களில் ஆகட்டும் சும்மா அப்படி நடந்து வரும்போது அது தண்ணி எங்க இருக்குன்னு சுலபமா மோப்பம் முடிச்சிருமா. எவ்வளவு தூரத்தில் இருக்கிற தண்ணியை, 12 மைல் தூரத்தில் இருக்கிற தண்ணியை நீங்க போய் இதுலயா தேடி பாருங்க. யானை எப்படி தண்ணியை கண்டுபிடிக்கணும், 12 மைல் தூரத்தில் இருக்கிற தண்ணியை இங்கிருந்து யானை என்ன செஞ்சிருமா மோப்பம் பிடிச்சிரும். தரைக்கு அடியிலே ஓடிக்கொண்டு இருக்கிற தண்ணீரை என்ன செஞ்சிருமா யானை மோப்பம் பிடிச்சிரும். நமக்கு தண்ணீரோட வாசனெல்லாம் தெரியாது, நமக்கு தண்ணீரோட வாசனெல்லாம் தெரியாது. யோபு சொல்றான், தண்ணீரின் வாசனை, அதாவது அந்த தண்ணீருடைய பயன்பாட்டை யோபு பேசுகிறான், அதனுடைய உதவியை பேசுகிறான், தண்ணீருடைய தயையை பேசுகிறான். ஒன்றுமில்லாமல் வாடி போகிற ஒரு மரம் இந்த தண்ணீரின் தயவினாலே, தண்ணீரின் உதவினாலே என்ன செய்யும், அது மறுபடியும் துளிர்விடும் என்று சொல்லுகிறான். அதை சொல்ல வருகிற போது அதை வாசனை என்று சொல்லுகிறான். யாக்கோபு அங்க பாருங்க, அங்க ஈசாக்கு தன்னுடைய பிள்ளையை குறித்து அந்த வாசனையை குறித்து பேசுகிற போது, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறவனை குறித்து பேசுகிற போது அந்த வாசனையை பேசுகிறான். நீங்க தேவனுடைய வாசனை எப்படி உணர முடியும் சொன்னா, அவருடைய தயையை உணருகிற போது, அவருடைய உதவியை உணருகிற போது. எப்படி ஒன்றுமில்லாத ஒரு மரத்தை துளிர்விக்கிறதுக்கு தண்ணீரின் வாசம் என்று யோபு சொல்லுகிறானோ, அப்படி தேவனுடைய தயை வெளிப்படுகிற போது தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும். சொல்லுகிறான், தேவனுடைய குணாதிசயங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிற போது தேவனுடைய வாசனை என்ன செய்ய முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். சொன்னா ஒவ்வொரு நாளும்
ஒரு யானை அத்தனை மைல் தூரத்தில் இருக்கிற தண்ணீரை வாசம் பிடிக்க முடியுமானால் தேவனோடு கூட நீ உறவாடுவாய்ன்னு சொன்னா அவர் பக்கத்தில் இருக்கிறத உணர்ந்து கொள்ள முடியும்.